கத்தியை வச்சு கழுத்தை அறுன்னு அறுக்குறாங்க, அப்பயும் கத்தி கழுத்தை அறுக்கவே மாட்டேங்குது. நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அறுக்குறாங்க, அப்பயும் கழுத்து அறுபடவே மாட்டேங்குது. என்னடான்னு சொல்லி கத்தியை பாறை மேலே தூக்கி போடுறாங்க, பாறை ரெண்டாக பொழந்துருது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எந்த சம்பவத்தை சொல்கிறேன்னு சொல்லி. ஆமாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி குர்பானி கொடுப்பாங்க. ஏன் பாறையை பொழக்கிற அளவுக்கு சக்தி உள்ள கத்தி ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தை அறுக்கலை? அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உணர்த்தாற்றி காட்டுறான். கூவத்து சக்தி கத்திக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம் அப்படின்னு அல்லாஹ்தால நமக்கு இந்த இடத்துல உணர்த்தாட்டி காட்டுறான். அண்ணல் கூவத்தை லில்லாஹி ஜமியா. இந்த சம்பவத்தை ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இப்போ தான் புதுசாக அந்த விளக்கத்தை கேட்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.